போடுவேன்னு அந்த பிளேட்டை ஒரு பிளேட்டை கொடுத்து சிவகங்கையில அரசு மகளிர் கலைக்கல்லூரியில வகுப்பறை கோரி கல்லூரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய பரபரப்பான காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல சில மாணவிகள் மயக்கம் போட்டுட்டதாகவும் சொல்லப்படுது. அவர்கள் ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் சுந்தர் கிட்ட கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தர். மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் கதவை அவங்களே ரொம்ப போராடி திறந்து மாணவிகளை மயக்கமடைஞ்ச மாணவிகளை ஆம்புலன்ஸ்ல ஏற்றுறாங்க. என்னதான் நடந்துச்சு அங்க? கிளம்பி ஒரே பரபரப்பா இருக்கு. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை அரசு கல்லூரியில் பாத்தீங்கன்னா சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்றாங்க. அதாவது காலையிலையும் மாலையிலையும் 2 ஷிப்டுகளா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட கௌரவ வீரர்களும் 12க்கும் மேற்பட்ட நிரந்தர விரிவுரையாளர்களும் பணியாற்றி வராங்க. சுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிபிஏ துறையில் சார்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் மட்டும் தனியா படித்து வராங்க. பிபிஏ மாணவிகளுக்கு முறையான இங்க வகுப்புறை கிடையாது. இதனால அடிக்கடி வகுப்புறைகள் மாற்றப்படுகிறது. அதாவது என்ன, சில நேரங்கள் மரத்தடிகளிலும் சைக்கிள் நிறுத்தமிடங்களிலும் வகுப்பு நடத்தப்படுகிறது என்பது குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் பல முறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோரி மாணவர்கள் பலமுறை மனு அளிச்சிருக்காங்க. அங்க வேதியியல் துறையில வேலை பார்க்கக்கூடிய பூங்குடி என்றவங்க கல்லூரி முதல்வரை சந்திக்கவே விடுறதில்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இதை புறக்கணித்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கு தனியா புதிய கட்டிடத்தை ஒதுக்க வேண்டும் வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கடும் வெயில், அதாவது போராட்டம் எடுத்த நிலையில் கடும் வெயில் மற்றும் நீண்ட நேரம் காத்திருந்ததால கல்லூரி முதல்வர் பொறுப்புல இருக்கிற இந்திரா ரொம்ப நேரமா வரவே இல்லை. அடுத்தடுத்த மாணவிகள் 1, 2 பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாணவிகள் சுமார் 12க்கும் மேற்பட்ட மாணவிகள் அடுத்தடுத்து மயங்கி விழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால மாணவிகளை 108க்கு ஆம்புலன்ஸ் மூலமா அழைத்து செல்வதற்கு முயன்ற போது கல்லூரிக்கு நுழைவாயில் பூட்டப்பட்டிருந்துச்சு. கதவு திறங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் கல்லூரி முதல்வர்கிட்டையும் பேராசிரியர்கள்ட்ட கேட்டு பார்த்து துறக்கலன்னு சொன்ன உடனே மாணவிகள் ஆத்திரம் அடைஞ்சு மாணவிகளை ஒரு மாணவிக்குள்ள பிக்ஸே வந்துருச்சு. இதனால மாணவிகள் 1-2 ஆத்திரமடைந்த மாணவிகள் கதவோட பூட்டை கல்ல வச்சு உடைச்சி அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ்ல மயங்கமைய வந்த மாணவிகளை ஏற்றினாங்க. சில மாணவிகள் ஆம்புலன்ஸ்ல இடம் இல்லாதால ஷேர் ஆட்டோகள் மற்றும் சிவகங்கை பைக்கிலையும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதன் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒரு மாணவிக்கு மட்டும் பிக்ஸ் வந்ததால தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவிகளோட போராட்டம் மற்றும் மயக்கமடைந்த சம்பவத்தால் கல்லூரி வளாகமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வகுப்பறை பிரச்சனைக்கு கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வு காணணும், தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை என்று மாணவிகள் சார்பில் வலியுறுத்திருக்காங்க. ஆனா இது கல்லூரி மாணவிகளுக்கான பிரச்சனை மட்டும், இது நீண்ட கால பிரச்சனை. அதாவது 12 வருடங்களுக்கு மேலாக இதே தொடர் பிரச்சனை இந்த பிபிஐ டிபார்ட்மெண்ட் மட்டும் நடந்துட்டு இருக்கு. சில பேராசிரியர்கள் கல்லூரி முதல்வரோட அலட்சியம் தான் இதுக்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.